ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு கேசரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கேசரியில் ஒரு ஃப்ரூட் சேர்த்துருக்கோம். என்னென்னு அப்புறம் பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் ஒரு கப் ரவை சேர்த்துட்டு நல்லா வறுக்கலாம். இங்கே வறுத்த ரவை வாங்கினா கூட ப்ராப்ளம் இல்லை, அதையும் ஒருக்க வறுத்து எடுத்திங்கன்னா சூப்பராக வெந்து கிடைக்கும். அப்படியே வறுத்த ரவையை ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதை சூடார வைக்கலாம். வறுத்த ரவையை பாத்திரத்தில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய்யெல்லாம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம நட்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னெல்லாம் நட்ஸ் சேர்க்க விருப்பமோ அது சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக முந்திரி, திராட்சை இவ்வளோ சேர்த்துருக்கேன். சேர்த்த நட்ஸ் எல்லாம் வறுபட்டதுக்கப்புறமா நான் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அன்னாசி பழங்களை சேர்க்குறேன். இந்த அன்னாசி பழங்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு சேர்க்குறதுக்கு விருப்பமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை நாம் நெய்யில் அப்படியே நல்லா வதக்கலாம். வதக்கும்போது இதனோட ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு கலர் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் கலர் சேர்த்தேன். நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்துட்டு இன்னொரு பக்கமாக இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கெட்டிப்படாது, இல்லைன்னா கெட்டி ஆயிரும். இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இனி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேசரி ட்ரை பண்ணுறீங்கன்னா தண்ணி அதிகமாச்சுன்னா கவலைப்படாதீங்க. தண்ணி சீக்கிரமாக ரவையில் பிடிச்சிக்கும். சப்போஸ் நீங்கள் சேர்த்த தண்ணியில் ரவை வேகலைன்னா கொஞ்சமாக கொதித்து தண்ணி ஊற்றினீங்கன்னா ரவை நல்லா வெந்து கிடைக்கும். இதில் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்து நல்லா கிளறி விடுறேன். சீக்கிரமாக இந்த ஸ்டேஜுக்கு வந்துச்சு. நாம் இனி நெய் தடவின பிளேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெய் தடவின ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஷேப் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக ஷேப்புக்கு வந்துடும். இனி நம்ம சூடாறின பிறகு இதை பீஸ் போட்டு எடுக்கலாம். சூடாறின பிறகு பிளேட்டை கமத்தி வச்சிங்கனாலே சூப்பராக இலகி வந்துடும். உங்கள் ஃபேமிலியில் ஏதாச்சும் சின்ன ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி கேசரி பண்ணிங்கன்னா கட் பண்ணி கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கேசரி செய்கிறது ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த இடத்துலையும் சொதப்பாது, ரொம்ப சூப்பராக வந்துடும். நம்ம ரவையை வறுத்துட்டு செய்கிறதுனால சீக்கிரமாக வேகவும் செய்யும். குழந்தைங்க ஸ்வீட் கேட்கும்போது ரவையும் அன்னாசி பழம் இருந்தேன்னா இந்த மாதிரி கேசரி முதல்ல செய்து கொடுங்க. பைனாப்பிள் கேசரியை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய குழந்தை ஓடி வந்துட்டு எனக்கு தான் ஃபஸ்ட்டு பீஸ் வேணும்னு அவளுக்கு கொடுத்துட்டேன். என்னோடய குழந்தைங்களும் சாப்பிட்டுட்டு இது ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பைனாப்பிள் ஃப்ரூட் நம்ம சேர்க்குறதுனால கேசரி வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபியெல்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபியெல்லாம் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.